டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஜெயினுதீன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க அவர்களிடம் கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், நல்லா இருக்கீங்களா? அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி நல்லா இருக்கீங்க? அபுதா நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் நலம். வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதா? நிச்சயமாக இல்லை. நாம் தமிழர்கள் தான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாம். அதற்கு உதாரணம் சொல்வதா என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நாம் ஓ மனிதர்களே, ஒரு ஆணில் இருந்தும் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை படைத்தோம், அவர்களுடைய பிள்ளைகளிலிருந்து உங்களை நாம் படைத்தோம். நீங்கள் உங்களை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக பல கோத்தனங்களாக பிரித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவ்வாறு என்றால் இருக்கப்பட்ட அனைத்து பிரிவுகளும் அல்லாஹ் உருவாக்கிய பிரிவுகள். அதனால் தமிழ் சொல்லி எந்த தவறும் கிடையாது. அடுத்து சரித்திரப்படி பார்க்க போனால் முன்னே இலங்கை வேறல்ல, இந்தியாவும் ஒன்றாகத்தான் இருந்தது. லமுரியா கண்டம் என்று பெயர் இருக்கு. அப்பொழுது இலங்கையில் தான் ஆதல் செலாம் இறங்கியதாக சரித்திர சான்று இருக்கின்றன. இன்றும் இலங்கையில் மலையின் மேல் ஒரு பாதம், பெரிய பாதம் இருக்கிறது. அதுக்கு பேரே பாவமாத மலைதான். அதே போல ராமேஸ்வரத்தில் ஆதம் என்று தெரியிருக்கிறது. ஆதம் சலேசனுடைய மகனுடைய பெயரிலே சமாதி ஒன்று இருக்கிறது. அதனால் நாம் பூர்வீக தமிழ் குடி மக்கள் இஸ்லாமியர்கள், தமிழ் குடி மக்களே, தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் தமிழர்களே. அது எந்த விதமான தவறுமே கிடையாது. அடுத்ததாக, தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான அரசியலை கற்றுக் கொடுத்திருக்காங்க? அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க, நான் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறோம், உங்களுடைய கஷ்டங்களுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, உரிமைகளுக்காக போட வந்திருக்கிறது சொல்லுவார்கள் ஒழிய அவர்களுடைய நோக்கம் அவர்களுக்கு பதவி அடைவது, பதவி சுகத்தை அனுப்பியதுதான். உதாரணமாக 1999 மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் முஸ்லிம்கள் வாழ்வுரி மாநாடு நடைபெற்றது. அதற்கு அம்மையார் ஜெயலலிதா வந்து கலந்து கொண்டார்கள். அதிலே சகோதரர் பி ஜெயலலிதா அவர்கள் பேசிய பேச்சுகளும், சகோதரர் ஜவஹர்லால் பேசிய பேச்சுகளும், சகோதரர் ஹைதரை பேசிய பேச்சுகளும் வலைத்தளத்தில் சென்றால் பார்த்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தலைவர்களையும் அவர் செய்யும் நமக்கு செய்யும் துரோகங்களை சுட்டிக்காட்டி பேசியவர்கள் இன்று எம்எல்ஏ சட்டமன்ற பதவி வேண்டும் என்பதற்காக அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். அதே போல 24 பாராளுமன்ற தேர்தலிலே அதிமுக ஆதரித்த எஸ்டிபி கட்சி இன்று திமுக கூட்டணி வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் 24 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஜவஹர்லால் அவர்கள் திண்டுக்கல் சென்று திரு முபாரக் எதிராக பிரச்சாரம் செய்த ஜவஹர்லால் அவர்கள் இந்த இருவரும் கைகோர்த்து இருக்கிறார்கள். நோக்கம் என்ன? அவர்களுக்கு வேண்டியது பதவி. 10 ஆண்டுகள் பதவி வைத்த ஜவஹர்லாலும் அப்துல் சமத் அவர்களும், முன்பு பதவி வைத்த தமீம் அன்சாரி அவர்களும், இனிமேல் இவர்கள் செய்த சேவை என்ன முயற்சி என்ன? அவர்களால் நிச்சயமாக அழுத்தம் கொடுக்க முடியாது. காரணம், அவர்களுடைய அடிமையாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்கள் இஸ்லாமியர்களை சிறைவாசி விடுதலை செய்வதற்காக எனக்கு ஓட்டிடுங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் அதை சொல்லியே முஸ்லிம்களை ஓட்டை வாங்கினார்கள். இதுவரை விடுதலை செய்யவில்லை. இது சம்பந்தம் எந்த அழுத்தத்தை அவர்கள் கொடுக்க முடியவில்லை. அவர்கள் நெருங்கி கூட பேச முடியவில்லை. அதே போலவே வந்ததே ஒரு படம், கேரளா ஸ்டோரி, முழுக்க இஸ்லாமிற்கு எதிரான படம். அதை கூட அவர்கள் தடுக்கிறதுக்கு எந்த முயற்சி பண்ணவில்லை. அதை தடுத்தவர் சீமான் ஒருவர் தான். சீமானுக்காகவே தான் நாங்கள் தமிழ்நாடு தேடவில்லை என்று அந்த சினிமா தயாரிப்பாளர் பேட்டி கொடுத்திருந்தார். இந்த இயக்கங்களுக்கு முழுவதுமே அவர்கள் நோக்கமே அவர்கள் பதவி வேண்டும், நம்ம மக்களை அடமானம் வைத்து அவர்கள் பதவி அளிக்கிறார் ஒழிய அவர்களால் நமக்கு எந்த நன்மையும் இல்லை. உதாரணமாக எஸ்டிபி கோக்கி என்ன? பயத்திலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை. இவர்கள் ஒரு சீட்டு வாங்கி எப்படி அதை போக்க முடியுமா? அவர்கள் என்ன கூட்டணி சொல்கிறார்களோ அதைத்தான் கேட்பார்கள் ஒழிய நமக்கு ஒண்ணு செய்ய மாட்டார்கள். ஒரு சீட்டு வாங்கி ஒரு தொகுதியிலயாச்சும் அந்த பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலையை போக்க முடியுமா? ஒரு தொகுதியில போக்க முடியுமா? போக்க முடியாது. நோக்கம் பதவிதான். அதாவது முத்தலாக் சட்டத்துக்கு ஆதரவு வாக்களித்த
வாக்களித்தவர், ஆதரவு வாக்களித்தவர் திரு எடப்பாடி அவர்கள். ம், அந்த வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்தார்கள் என்று ஒன்றுதான் செய்தவர்கள் திமுக காரர்கள். ம், அந்த அந்த அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்து அவர் பாராளுமன்றத்தை போட்டியிட்டவர். ம், அவர் சொல்ற கூட்டணி தர்மம் என்று சொல்லுகிறார். நாளை கூட்டணி தர்மம் என்று சொல்லி ஸ்டாலின் அவர்களும் ஏதாவது செய்தா கேட்க முடியாது. ம். அதனால் நிச்சயமாக அவர்கள் பதவி சுகத்துக்காக செல்கிறார் ஒழிய இஸ்லாமியர்களுக்காக செல்லவில்லை, நிச்சய உறுதி என்று சொல்ல முடியும். நிறைய எனக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. நேரம் குறைவு காரணமாக ஒரு சில விட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ம், ம், ம். இல்ல இஸ்லாமிய பாதுகாவலர் வந்து அவர்தான் சொல்லிட்டு இவர் சொல்றாரு, இவர்தான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதே தவறு, இதே தவறு. இதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், தெளிவா தெளிவா சொல்லிவிட்டான். ம், தெளிவா சொல்லிவிட்டான், மிக தெளிவா சொல்லிவிட்டான். ம். அதாவது சூரா அது இஸ்லாமிய பாதுகாவலன் கூட சொல்ல, சிறுபான்மை பாதுகாவலன், சிறுபான்மை பாதுகாவலன் அப்படிங்கிறாங்க. சிறுபாய் என்று சொல்வே தவறு. எப்படி சிறுபான்மை? ம், எப்படி முஸ்லீம் என்றால் சிறுபான்மை என்றால் ஏஆர் ரஹ்மான் சிறுபான்மை, அவருடைய அக்கா மகன் ஜி பிரசாத் பெரும்பான்மையா? ஆ, இளையராஜா அவர்கள் பெரும்பான்மை, மகன் யுவன்ராஜா அவர் வந்து சிறுபான்மையா? ம், உதாரணமா எனது கண்ணோடு கடையில் வேலை செய்கிற ஒருவர் அகமுடைய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் இஸ்லாம் தழுவிவிட்டார். அவருடைய மச்சானும் அக்கா அவருடைய தங்கச்சியும் பெரும்பான்மை, இவர் சிறுபான்மையா? ம், மதத்தால் எப்படி சிறுபான்மை ஆக முடியும்? ம், மொழியால் எப்படி சிறுபான்மை ஆக முடியும்? சிறுபான்மை என்பது உலகத்தில் இல்லாத ஒன்று. பிறரை மிரட்டுவதற்காக அந்த சிறுபான்மை என்ற பூச்சாண்டியை காட்டுகிறார்கள். நம்ம சிறுபான்மை இல்லை. நான் சிறுபான்மையின் பாதுகாவல் என்று சொல்வதே மாபெரும் குற்றம். என்னவென்றால் நிச்சயம் நரகத்துக்கு செல்வார்கள். யார் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு பாதுகாவல் என்று சொல்லுகிறார்களோ நிச்சயம் நரகம் செல்லக்கூடியவர்களே என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சூரா அல் பக்கரா 107 வசனம். நிச்சயமாக வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கு உரியது. அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு பாதுகாவலனாக உதவி செய்பவனா இல்லை என்பதை நீங்கள் அறியவில்லையா? கேள்வி கேட்கிறான். இங்க சொல்றாங்க பாதுகாவல் சொல்றாங்க, நான் தான் உங்களுக்கு பாதுகாவலன், மற்ற பாதுகாவலன் சொன்னா நீ குற்றவாளிகள் அப்படி சொல்றான். அடுத்து ஒரு வசனம் சொல்றான், ஒரு வசனம் நல்லா கட்டுவாங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சூரா அன்-நிசா வசனம் 14. எவர் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ, இன்னும் அவன் விதித்துள்ள வரம்புகளை மீறுகின்றாரோ, அவன் நரகத்தில் பூத்துவான். அவர் அதில் நிரந்தரமாக இருப்பார். அவருக்கு இதுவான வேதனை உண்டு. பூமி அப்படின்னு குர்ஆன் வசனத்துல எல்லாம் சொல்லிட்டான். அப்ப வந்து இவங்க சொல்றவங்க பூரா நரகத்துக்கு போறவங்க நல்லா சொல்றான். இவங்க சொன்னதுனால ஓட்டுக்கு போடுறாங்க, அவங்களும் நரகத்துக்கு போவாங்க. நரகத்துக்கு போறதுக்கு காரணமா இவங்க நிச்சயமா இருக்கிறாங்க. குர்ஆன் வசனம் இது. நான் என் சொந்த கருத்துல குர்ஆன் தெளிவாக கூறுகிறது. அடுத்து ஒரு குர்ஆன் வசனம் உங்களுக்கு வருகிறது, உங்களுக்கு எல்லா உதவியை கொண்டு வருகிறது. அதாவது அல்லாஹ் தஆலா வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். அப்ப வட்டிக்கு பணம் வாங்கி ஆட்சி நடத்துபவருக்கு ஓட்டு போட்டா அவருக்கு அதில் பங்கு இருக்குது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், ஒரு நன்மைக்கு நீங்கள் உதவி செய்தால் அந்த நன்மைக்கு உங்களுக்கு பங்கு உண்டு, ஒரு தீமைக்கு உதவி செய்தால் அந்த தீமையில் உங்களுக்கு பங்கு உண்டு. இவர்கள் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்த ஆட்சியிலே தவறுகள் நடக்குமே, ஆனால் அதற்கு இவர்களுக்கு பொறுப்பு இருக்கு, நிச்சயமாக பொறுப்பு இருக்கு. இதற்கு கேள்வி எனக்கு நிச்சயம் இருக்கிறது. உதாரணமாக பத்திரிகை விரித்தாலே தினசரி 2 கொலை 2 கற்பழிப்பு இருக்கிறது. இதற்கு காரணம் அதை கண்டிக்க முடியாத அரசுக்கு ஓட்டு போட்டதான் காரணம். இது அரசு தடுக்க முடியவில்லை. போவது போல இப்ப சாராயம் காய்ச்சறாங்க, அதுக்கும் வந்து சாராயத்துக்கு விற்கிறாங்க, சாராயம் காய்ச்சறாங்க. அதெல்லாம் எத்தனையோ வகையான குற்றங்களுக்கு கண்டிக்காமல் இருக்கிறார்கள். குற்றங்களை கண்டுக்காமல் இருக்கிறார்கள். அந்த குற்றங்களை சேரும். அதற்கு அதிக ஆதாரம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளில் உஹது மலையளவு ஒருவன் நன்மையை கொண்டு வருவான். அவன் பிறருக்கு இழைத்த தீங்கின் காரணமாக அந்த நன்மைகள் குறைக்கப்பட்டு அவன் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவான். எவ்வாறு என்றால் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் வருவார்கள். அதே போல கல்குவாரிக்கு அதிக தடை வேண்டும் என்று போராடிய திருமேன் ஜோபரில் லாலி என்று கொல்லப்பட்டாரே ஒழிய அவர் வருவார். வக்போர் சொத்தை பாதுகாக்க கொல்லப்பட்டார் திருநிலை ஜாகிர் ஹுசேன், அவர் வருவார். மது போதையிலே இழந்த குடும்பங்கள், மது போதையிலே கஷ்டப்பட்ட குடும்பங்கள், அவருக்கு தாலி ஏற்ற பெண்கள் எல்லாம் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். நன்மைகள் பங்கிடப்பட்டு ஒண்ணுமில்லாமல் ஆகிவிடுவார். இன்னொரு கேள்வி இந்த இஸ்லாமிய சமுதாய ஆட்சியாளருக்கு கேட்கிறேன், இஸ்லாமிய கட்சிக்காரர்களுக்கு கேட்கிறேன். இந்த மது போதையிலே இளைஞர்கள் கெட்டு போகிறார்கள், நிறுத்தம் கூட என்ன வழி இருக்கிறது? மது போதைக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசுக்கு ஓட்டு போட்டால் அந்த மது அருந்தல் குற்றம் கூட உங்களுக்கு நிச்சயமாக சேரும். ஏனென்றால் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது,
ஒரு நன்மைக்கு உதவி செய்தால் நன்மையில் பங்குண்டு, தீமைக்கு உதவி செய்தால் தீமையில் பங்குண்டு. இல்ல அப்ப இப்ப தீமைக்கு நீங்க உதவி செய்தால் மேற்கொண்ட நிச்சயம் பங்கு கிடைக்கும். விஷயங்கள்லாம் வந்து இந்த இப்ப இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு வந்து தெரியுமா இல்ல தெரியாதா? தெரியும் தெரியும், நோக்கம் உலகம். அவதான் அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் உலகத்துக்காக படைக்கப்படவில்லை, ம். நீங்கள் உலகத்தை விரும்பினால், உலகத்தை கேட்டால் உங்களுக்கு சிறிதளவு கொடுக்கப்படும், மறுமையில் ஒன்றும் இருக்காது அப்படின்னு குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. ம். அவர்கள் தெரிஞ்சும் சுயநலத்திற்காக, தங்களுடைய பதவி ஆசைக்காக, பதவி மோகத்திற்காக இதற்கு உடன்படுகிறார்கள் ஒழிய நிச்சயமாக பெரும் குற்றம் தான் அது. ஆக இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து நல்ல அரசியலை கத்துக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல வரீங்க. நிச்சயம் கற்றுக் கொடுக்கல. அவங்க நோக்கம் என்ன, அரசியல் கற்றுக்கொண்ட பேரில் அவர்கள் தான் பதவி அடைந்து கொள்ளதான் நோக்கம் ஒழிய இவர்கள் வந்து மக்கள் சேவை செய்ய வரவில்லை. இவர் சேவை செய்ய சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் ஒழிய பதவிக்கு தான் முக்கிய நோக்கம் அவர்களுக்கு. இரண்டாவது கேரளா ஸ்டோரி 2வது படம் வருகிறது. அதற்கு எந்த நம்ம தடையும் வாங்க முயற்சிக்க முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், கடந்த ரமலான் மாதம், கடந்த ரமலான் நோன்புக்கு 2 நாளைக்கு முன்பதாக செந்தமிழ் சீமான் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். 30 நாள் நோன்பிருந்து முஸ்லிம்கள் பெருநாள் கொண்டாடுகிறார்கள், எனவே அந்த ஒரு நாள் மட்டும் சாராய கடையை மூடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் அதே மாதிரி கோரிக்கையை தமுகவோ, முஸ்லிம் லீக்கோ, எஸ்டிபியோ, ஜமாத்துல் உலமா சபையோ யாரும் வைக்கவில்லை. இது ஒரு முக்கியமான காரணம். அதாவது இஸ்லாமிய தலைவர்கள் வைக்க வேண்டிய கோரிக்கையை இஸ்லாத்துக்கு உறுதியா இருக்கிறது. 2வது கேளுங்கள், முக்கியமான விஷயம். அதாவது திராவிட முன்னேற்ற வெற்றி பெற்ற பிறகு சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சர் ஆனார்கள். அவர்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது சவுகார்பேட்டையிலே. அப்பொழுது பேசும்போது அமைச்சர் சொன்னார்கள், எனக்கு மொத்தமாகவே 110 ஓட்டு தான் விழுந்திருக்கிறது சவுகார்பேட்டையிலே, ஆனால் நான் உங்கள் மீது வஞ்சம் தீர்க்க மாட்டோம், அனைவரும் மீது அன்பு செலுத்துவோம் என்று வாக்கு சொன்னார். 113 ஓட்டு கொடுத்த அந்த சவுகார்பேட்டை மார்வாடிகளுக்காக தமிழ்நாடு முழுக்க, அதாவது மகாவீர் ஜெயந்திக்கு தமிழ்நாடு முழுக்க இறைச்சி கடையை மூட சொன்னார்கள், மீன் கடையை மூட சொன்னார்கள், மதுக்கடையை மூட சொன்னார்கள். அப்பொழுது ஒரு சிறு அளவு இருக்கின்ற ஒரு 113 ஓட்டு போட்ட மார்வாடி மக்களுக்காக, அவருடைய தலைவர்களுக்காக கடையை மூட சொன்ன மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பெருநாளைக்கு கடையை மூடவில்லை. இது சம்பந்தமாக கூட்டணியில் இருக்கின்ற எந்த கட்சியிலும் அழுத்தம் கொடுக்கவில்லை. அதனால் அழுத்தம் கொடுத்தவர், கோரிக்கை வைத்தவர் சீமான் தான். தமிழ் தேசியமே இஸ்லாத்துக்கு உறுதியாக இருக்கும் என்று உறுதியாக கூறுகிறேன். அடுத்ததாக இஸ்லாமிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எக்கச்சக்கமா இருக்கு, சொல்றதுக்கு சொல்லிட்டே இருக்கலாம், 1 மணி நேரம் பேசலாம் அது சம்பந்தமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், மண்ணில் உள்ள நேசியுங்கள், விண்ணில் உள்ள உங்களை நேசிக்கிறான் சொல்லுகிறான். இஸ்லாம் என்பது மனித நேயம் மற்றும் உயிர்மை நேயம். உதாரணமாக 2வது அத்தியாயமே சூரா பக்கரா, மாடு. எறும்பு என்று சூரா குர்ஆனில் எடுக்கிறது. தேனியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், ஏனையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அதன் அல்லாமல் குகைவாசிகள் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதிலே அவர்கள் ஒரு நாயும் வருகிறது, அந்த நாயும் சுருக்கம் போகும் என்று குர்ஆனில் வசனம் வருகிறது. இவ்வாறு மனித நேயம் உள்ளது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் தான் விபச்சாரம் செய்வது தவறு என்று உணரவில்லை, தான் விபச்சாரத்திற்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரவில்லை. அவள் வெளியே வரும்போது ஒரு நாய் தண்ணிக்காக தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண் தன்னுடைய காலூரையை கலற்றி கிணற்றில் தண்ணி எடுத்து அந்த நாய்க்கு தண்ணி போட்டினால் அந்த காரணத்துக்காக அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணை சொர்க்கத்தில் நுழைவித்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு ஏன் காரணம் என்றால், அல்லாஹ்வுடைய படைப்பின் மீது இரக்கம் காட்டினால் நான் உண்மையில் இரக்கம் காட்டுகிறேன், என் படைப்பில் இறக்க காட்டினா உன்னை இறக்க காட்டி நான் மன்னித்து நான் சொர்க்கத்துக்கு புகழ் வைத்து விட்டேன் என்று சொல்லுகிறான். இவ்வாறு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதே போல ஒரு சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது ஒரு ஒட்டகத்தில் கண்ணீர் வருகிறது. அப்போது கேட்கிற அந்த ஒட்டகத்தின் எஜமான் யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் எஜமான் வருகிறார். சொல்லுகிறார்கள், உன்னுடைய ஒட்டகத்துக்கு நீ அளவுக்கு அதிகமான சுமையேற்றி வைத்திருக்கிறாய், முறையாக நீ உணவு அளிக்கவில்லை, அது போர் அளிக்கிறது, என்னிடம் புகார் அளிக்கிறது, எனவே நீங்க சுமையை குறித்து ஒழுங்கா உணவளிக்கணும்னு சொன்னார். எந்த அளவு மனித நேயம் உயிர்மை நேயம், வண்டுகளுக்கான, பூச்சிகளுக்கான, பறவைகளுக்கான, விலங்குகளுக்கான அரசியலை போதிப்பதுதான் இஸ்லாம். அது முழுக்க தமிழ் தேசியம் பேசுகிறது, சீமார்கள் பேசுகிறார்கள். அதுவே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்ற உங்களுக்கு, அதாவது சொர்க்கத்தில் பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க இருக்கும் இடத்தின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று ஆறுகளை குறிப்பிடுகிறான். அதே போல ஆற்றுக்காகவும் ஆற்று மணலுக்காகவும்
பேசுவர் சீமானா இருக்கிறார். ம். அடுத்தது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், நான் பூமியை படைத்த போது அது ஒழுங்கு ஆடிக்கொண்டிருந்தது, அது ஆடாமல் இருப்பதற்காக முளைக்குச்சிகளான மலையில் ஆக்கினோம். பூமி ஆடாமல் இருக்க முளைக்குச்சிகளை மலையில் ஆக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இப்பொழுது குச்சிகளை பிடுங்கினால் பூமி என்னாகும்? மலையை வெட்ட வெட்ட பூகம்பம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனவே இதை கண்டிக்கிற சீமான் அவர்கள் தான். நான் சொல்லுவது விஞ்ஞானிய சொல்கிறேன், அறிவியல் ரீதியா சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆன் தெளிவா சொல்லுகிறான், மலையை வெட்டினால் முளைக்குச்சியை புடுங்குவதில் ஆகிவிடும். மழை நிலைக்கு பூமி வந்தால் நம்ம என்ன ஆகுது? பூமி ஆடினால் மக்கள் என்ன ஆகுது? இதை முழுமையாக அறிந்தவராக தெரிந்தவராக அவர் பேசுகிறார். முழுக்க முழுக்க இஸ்லாமிய கருத்துக்களை பேசுகிறார். சாராய ஒழிப்பு, லஞ்ச ஒழிப்பு, லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பது குற்றம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வட்டி வாங்குவது கொடுப்பது ஹராம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சாராயத்தை பற்றி கடுமையாக எச்சரிக்கிறான். ஆனால் வட்டியை வாங்கி ஆட்சி நடத்துகின்ற ஒரு ஆட்சிக்கு ஓட்டு போட்டால் வட்டி வாங்கின குற்றம் ஓட்டு போட்டு சேரும். இவ்வாறு இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் முஸ்லிம்களை பாவிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முஸ்லிம்கள் திருந்தி அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமையை நம்புவது உண்மையா இருக்குமேயானால், மறுமையை ஏற்றுக்கொண்டது உண்மையா இருக்குமேயானால், ஈமான் உள்ளவர்களாக இருக்குமேயானால் நிச்சயமா அவர்கள் தமிழ் தேசியத்தை தான் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். சிறப்பு சிறப்பு. மிக அருமையா பதில் சொன்னீங்க. வரலாற்று சான்றுகளோட பல்வேறு பணிகளுக்கு மத்தியில நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பதிலளித்தமைக்கு டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகம் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.